வணக்கம். நான் ஜெயச்சந்திரன். கற்க கற்க என்ற புதிய சேனலை உருவாக்கியிருக்கிறோம். இந்த சேனல் நாம் என்ன பேசப் போகிறோம், எதை பற்றி இங்கே சிந்திக்கப் போகிறோம் என்பது நான் உங்களுக்கு இந்த முகவுரையில் சொல்லிவிடுகிறேன். வெப்நெட்டிங் என்று அழைப்பார்கள் ஆங்கிலத்தில். அந்த வெப்நெட்டிங் என்பது நமது திருப்பூரில் பல லட்சம் மக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்து பல தொழிலதிபர்களை உருவாக்கிய இந்த தொழில்நுட்பத்தை பற்றி தான் நாம் இங்கே சிந்திக்கப் போகிறோம், விவாதிக்கப் போகிறோம். ஏன் இந்த சிந்தனை தேவைப்படுகிறது என்றால், நமது பாரம்பரியத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமையில் நாம் இருக்கிறோம். இன்று உலகம் செல்லும் வழியை நோக்கும்போது வேலை இழப்பு, வருமானம் குறைதல், விவசாயம் அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையிலே நமது இளைஞர்கள் இந்த உலகத்தோடு போட்டி போட வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு தொழில்நுட்பத்தை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. உதாரணத்துக்கு, உலகத்தையே ஆட்டி படைத்த அமெரிக்காவை விட ஜப்பானுடைய பொருள்களுக்கு இன்று மிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம்? என்ன காரணம் என்றால், அங்கே இருக்கும் மக்களுடைய வாழ்க்கை முறை என்பது தொழிலில் பிரதிபலித்திருக்கிறது. என்ன வாழ்க்கை முறை? ஒழுக்கம். மற்றொன்று பணிதல். மற்றொன்று மன்னிப்பு கேட்டுதல். மன்னிப்பு கேட்பது என்பது அனைத்துக்கும் மன்னிப்பு கேட்பதில்லை. தான் தவறு என்று தெரிந்தால் மன்னிப்பு கேட்க தயங்காமல் மன்னிப்பு கேட்பது ஜப்பானியரின் அடிப்படையான குணாதிசயம். கடின உழைப்பாளிகள். இன்று உலகத்திலேயே ஒரு வருடத்திற்கு அதிகமான மணித்துளிகள் வேலை செய்வது ஜப்பானியர்கள் என்பது உண்மை. அதற்கு நிகராக நாமும் உழைக்கிறோம். ஆனால் அந்த நாடு போல் நாம் முன்னேற முடியவில்லையே என்பதற்கு என்ன காரணம் என்றால், நமது இந்த 200 வருடங்களாக நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்த வெளிநாட்டினர், ஆங்கிலேயர்கள் நம்மை ஒரு அடிமை தொழிலுக்கு பழக்கப்படுத்தி விட்டார்கள். அது அரசாங்கமாகட்டும் இல்லை தனியார் மயமாகட்டும், அவர்களிடம் போய் நான் வேலை செய்ய வேண்டும். அவர்கள் கொடுக்கும் சம்பளத்தை வைத்து நான் என்னுடைய வயிற்றை கழுவிக்கொள்ள வேண்டும். ஏதோ ஆண்டவனுடைய கிருபையினால் பொருளாதார வளர்ச்சி என்ற பெயரில் 1990க்கு பிறகு 2000 வருடத்திலிருந்து இந்திய நாட்டிலே பணப்புழக்கம் அதிகமானதால் ஓரளவுக்கு நம்மளுடைய வருமானம் உயர்ந்தது. ஆனால் அந்த உயர்ந்த வருமானம் 2018 கேள்விக்குறியானது. அதற்கு தகுந்தாற்போல் இப்பொழுது வந்திருக்கும் COVID-19 என்பது நம்மளுடைய அடிப்படையை சிதைத்து விட்டது. இனி நாம் எங்கிருந்து ஆரம்பிக்க போகிறோம் என்ற நிலைமைதான் பல குடும்பங்கள் இருக்கின்றன. அப்போது நாம் ஒரு தொழில்நுட்பத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? அவரவர்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறதோ எந்த தொழில்நுட்பத்தை தெரிந்து கொள்ளலாம், தப்பில்லை. ஆனால் இந்த திருப்பூரில் இருக்கும் இந்த தொழில்நுட்பம் மிக மிக இலகுவாக எல்லாராலும் பழகக்கூடியது. அதை நான் தமிழ் சொல்லணும், அனைவரும் பனியன் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். பனியன் தொழில்நுட்பத்தை படிக்க கற்றுக்கொள்ளக்கூடாது, பனியன் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுது நீங்கள் பனியன் செய்ய கற்றுக்கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய தொழிலுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, எந்த பாதிப்பும் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற இந்த COVID-19 இன்னும் ஒரு 6 மாதம் இருக்கலாம், இல்லை ஒரு வருஷம் கூட இருக்கலாம். ஆனால் அதற்கு என்று மருந்து வரத்தான் போகிறது. அதற்கு பிறகு உலகம் விழித்தெழத்தான் போகிறது. அப்பொழுது நம் கையில் ஒரு தொழில் இருந்தால் மட்டுமே நாம் அடுத்த ஒரு நிலைமைக்கு செல்ல முடியும் என்ற ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி எனக்கு தெரிந்த இந்த தொழில்நுட்பத்தை நமது தமிழ் சமுதாயத்திற்கும் நமது தமிழ் மக்களுக்கும் நான் தெரியப்படுத்த வேண்டும் எண்ணத்தில் தான் நான் சேனலை ஆரம்பித்திருக்கிறோம். இதில் நாம் எதை பற்றி பேசப் போகிறோம் என்றால், இந்த தொழில்நுட்பம் எப்படி உருவானது, இந்த தொழில்நுட்பத்துக்கு தேவையான மூலப்பொருள்கள் என்ன, இதை எப்படி தயார் செய்கிறார்கள், இதில் இருக்கும் சாத்தியக்கூறுகள் என்ன, இதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நாம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அனைத்தையும் நாம் இதில் பேசப் போகிறோம். இதில் இதுக்கு தேவையான மூலப்பொருள் என்ன? பருத்தி. அதுக்கு அடுத்து பருத்தி என்ன ஆகுது? பஞ்சாகுது. பஞ்சு நூல் ஆகுது. நூல் எல்லா நூலையுமே நம்ம நிட்டிங்க்கு யூஸ் பண்ணிட முடியாது. நிட்டிங்குன்னு தனி ஒரு நூல் வருது, ட்விஸ்ட் கம்மியாக இருக்கிற நூல் வருது. எதுக்கு அதுக்கு ட்விஸ்ட் கம்மியாக வர நூல் வருது? அது
நூலாகவும் இருக்கணும், ஆனால் மற்ற சட்டை தயாரிக்கிற நூலை விட கொஞ்சம் முறுக்கு கம்மியாக இருக்கணும். அப்போ தான் அது வேர்வையை உறிஞ்சிக்கிற தன்மை வரும். அந்த வேர்வை உறிஞ்சிக்கிற தன்மை இருக்கிறதுனால தான் நீங்கள் என்ன சொட்டிங் இருந்தாலும் இந்த பனியன் உள்ளாடை போட்டிருக்கும்போது அந்த வேர்வை உறிந்து கொண்டு சற்று நேரத்தில் அது காய்ந்து திரும்பவும் வேர்வை உரிய தயாராகி விடுகிறது. ஆனால் அதே பாலியஸ்டர் நீங்கள் உள்ளே போட்டு பாருங்கள், இன்னர் வேராக போட்டு பாருங்கள், ஒரு செகண்ட் கூட உங்களால் இருக்க முடியாது. ஸோ அந்த நூல் என்பது எது நல்ல நூல், எது நமக்கு பயன்படும், எந்தெந்த விஷயத்துக்கு பயன்படும். இந்த நூலில் ஒரே ஒரு நூல் தான் இருக்குன்னா இல்லை, நூலில் வெரைட்டிஸ் இருக்குது. மிலாஞ்சான் இருக்குது, இந்த காட்டன்லேயே பார்த்திங்கன்னா கோம்புடியான் இருக்குது, செமி கோம்புடு இருக்குது, சூப்பர் கோம்புடு இருக்குது. அதுக்கப்புறம் மிலாஞ்சான்னு சொல்கிறாங்க, ட்விஸ்டடான்னு சொல்கிறாங்க, மெர்சரைஸ்டு யானுங்கிறாங்க, கிரிம்புடி யானுங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் யான் இருக்குது. சரி, அதுக்கடுத்து என்ன இருக்குது? நிட்டிங் போகிறோம். நிட்டிங்கில் இந்த துணி எப்படி இந்த ஒரு துணியை பார்த்த உடனே இப்போ எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? நிட்டிங்னா எல்லாமே நிட்டிங் தான். அதில் ஒரு துணி பார்த்தா திக்காக இருக்குது, ஒரு துணி பார்த்தா மிருதுவாக இருக்குது, ஒரு துணி பார்த்தா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, ஒரு துணி பார்த்தா ஒரு சாதாரணமாக இன்னர் வேருக்கு எந்த துணி யூஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல. இதை பற்றியும் பேச போகிறோம். ஜெர்சினா என்ன, இன்டர்லாக்கன் என்ன, ரிப்னா என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். அதுக்கடுத்து ப்ராசஸிங், டையிங் அப்படிங்கிறது எப்படி பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ப்ரொடக்ஷனில் கட்டிங், ஸ்டிச்சிங், செக்கிங், அயர்னிங், பேக்கிங், இதெல்லாம் கம்பெனியில் நடக்கிற நடைமுறை ப்ராசஸ். இப்போது இந்த விஷயத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு எனக்கு எவ்வளவு ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும். எனக்கு 1,00,000 பீஸ் ஆர்டர் வருது சார், ஒரு மாதத்தில் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் 30 நாளில் என்னால் கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாதா? முதல்ல இது எனக்கு தெரியணும். கொடுக்க முடியும்னா எப்படி தெரியும் உங்களுக்கு? அப்படியே ரேண்டமாக நீங்கள் சொல்லிட முடியுமா? 50 சொல்கிறது வேறு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராசஸுக்கு எவ்வளோ நாள் ஆகுங்கிறத கணக்கு போட்டு, அப்போ நான் இந்த ஆர்டரை எத்தனை நாளில் முடிக்கணும் அப்படின்னா, எனக்கு எவ்வளோ டையிங் பண்ணணும், எவ்வளோ நாள் நிட்டிங் ஆகும், எவ்வளோ நாள் நான் ப்ராசஸிங் போவேன், கட்டிங் பண்ணி, ஸ்டிச்சிங் பண்ணி, அயனிங் பண்ணி, பேக் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும். இதை தோராயமாக மதிப்பிட்டு தான் நான் சொல்ல முடியும், எனக்கு 45 நாள் வேணும், இல்லை 50 நாள் வேணும் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, இல்லை உங்களுக்கு 10 லட்சம் ஆர்டர் தர்றேன், ஆனால் எனக்கு டோட்டல் குவான்டிட்டியும் எனக்கு ஒரு 45 நாளைக்குள்ளே கொடுத்துடணும் அப்படிங்கிறாரு. அப்போ நமக்கு சாத்தியக்கூறு முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தான். இந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை பற்றி நாம் விவாதிக்கப் போகிறோம். நிச்சயமாக இதிலிருந்து நீங்கள் பயன்பெறுவது மட்டுமில்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லி நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி இந்த 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 இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றிக்குங்க. படித்தவங்க, வேலை இல்லாமல் இருப்பவர்கள் நிச்சயமாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். திருப்பூர் உங்களுக்கு உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.